அக்கா, நான் ராஜியோட பொண்ணுதான். இது சத்தியம். இது எனக்கும் என் அம்மாவுக்கும் நடுவுல நடக்கிற பிரச்சனை. நீங்க தலையிடாதீங்க. ஏய், என்ன திமிரா? ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து ஏன் பொண்ணை அடிக்கிற? நீ வெளியே போடி. நான் இப்ப வெளியில போறேன். ஆனா ஒண்ணு, உங்க 2 பேரையும் இந்த நாட்டை விட்டு துரத்ததான் போறேன். இப்படி ஒரு ரிப்போர்ட்டை வாங்குறதுக்கு எத்தனை லட்சம் கொடுத்திருப்ப? பணம் மட்டும் தான் கொடுத்தியா இல்ல வேற? ஸ்னேகா, வேண்டாம். என்ன கொலகாரன் ஆக்கிடாத. மரியாதை வெளியே போயிடு. இந்த ரிப்போர்ட் போய் காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க. ராஜி மேல இத்தனை வருஷமா இருந்த பழைய பகையை தீக்கிறதுக்கு நீ போட்ட திட்டம் தான் இது. இது எல்லாத்தையுமே நான் கோர்ட்ல நிரூபிக்கிறேன். உங்க 2 பேர் மேலயும் அவதூறு வழக்க போட்டு கூண்டில ஏத்தி அவமானப்படுத்தாம விட மாட்டேன். அப்படி நடக்கல, என் பேரு ஸ்னேகா இல்ல. உங்களுக்கும் ராஜ்யம்மாவுக்கும் தெரியாத ரகசியம் நிறைய இருக்குக்கா. அது தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. நீங்க பொறுமையா கேக்குறதா இருந்தா நான் சொல்றேன். எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன்க்கா. சுஷ்மா, ப்ளீஸ் சுமார். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். போதுப்பா, நீங்க அவமானப்பட்டதெல்லாம் போதும். என்னால தாங்க முடியல. ஒண்ணு, எல்லாத்தையும் விட்டுட்டு லண்டன் போயிடலாம். இல்லனா எல்லாம் உண்மையை சொல்லிட்டு நிம்மதியா இருந்துடலாம்ப்பா. வேண்டாம் சுஷ்மா, தெரியறப்போ தெரியட்டும். நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அப்பனும் பொண்ணு நல்லா நடிக்கிறீங்க. இவ என்னமோ ரகசியம் சொல்லிடுவேங்கறா, நீ என்னமோ வேண்டாங்கற. என்ன நல்லா டிராமா போட்டுட்டு இருக்கீங்க. 2 பேரும் சினிமால நடிச்சீங்கன்னா நேஷனல் அவார்ட் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப சொல்றேன், இதோட நிறுத்திக்கோங்க. எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. இனிமே ராஜிய பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அத மீறி ராஜிய பாத்தீங்க, அவளை பத்தி நினைச்சாலே நான் சும்மா விட மாட்டேன். இதுக்கப்புறமும் நீங்க 2 பேரும் அடங்கல, நான் அடக்குவேன். என் நடவடிக்கை ரொம்ப மோசமா இருக்கும். ஜாகிரதை. என்ன சக்கர, ஏதாவது புரியுதா? ஒன்றும் புரியல மேடம். ஆனால் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு புரியும். ஹலோ மேடம், கஜேந்திர சாரும் உமாவும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. உள்ள அனுப்பட்டுமா? ஓ சரி, உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். சார், என்ன சார் சின்ன குழந்தை மாதிரி லாலிபாப்லாம் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? ராமதாஸ், குழந்தைங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டா நமக்கு பேசுறதுக்கும் பார்க்கறதுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. அது மாதிரி பெரியவங்க நாம அப்பப்ப குழந்தைங்க மாதிரி நடந்துக்கணும். அது நமக்கு நாமளே கொடுத்துக்கிற சந்தோஷம் ராமதாஸ். புரியுது சார். புதுசு புதுசா யோசிக்கிறீங்க, புதுசு புதுசா சொல்றீங்க. இதுக்கு 10 பேர் கூட குழு வச்சிருப்பீங்களோ சார்? சார், இப்போ நாம எதுக்காக இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார்? உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான மீட்டிங் நடந்துட்டு இருக்கு.
அந்த மீட்டிங்ல என்ன பத்தி தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அந்த டிஸ்கஷன் முடியட்டும், நாமளும் அந்த மீட்டிங்ல கலந்துக்குவோம். அது வரைக்கும் லாலிபாப் சாப்பிடுறேன். ஓகே சார். அப்புறம் புது ஆபீசர் என்ன சொல்றான்? அத ஏன் கேக்குறீங்க மேடம்? எங்க வீட்டுக்கு வந்தான், ஏதோ நாங்க தான் கொலை பண்ண மாதிரி கேள்வி மேல கேள்வி கேக்குறான். அவன் ஒரு மாதிரி இருக்கான். அவன் கண்ணை பார்த்து பொய் சொல்லவே முடியல. எப்பேற்பட்ட ஆளுகிட்டயும் உண்மையை வாங்கிடுவான் போல இருக்கு. அப்போ சரவணனுக்கு தூக்கு கன்ஃபார்ம். அவசரப்படாத. சரவணன் தான் கொலைகாரன்னு போலீஸ் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இன்னும் என்கொயரி இருக்கு, கோர்ட் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் தான். முத்துலட்சுமி, அந்த இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா உன்னை தேடி வருவான். உன்னை கேள்வி மேல கேள்வி கேட்பா. எல்லாத்துக்கும் தயாரா இரு. எங்களுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சார் சம்மந்தம்? செத்து போனவனும் கொலை பண்ணவனும் ஸ்னேகாவுக்கு தெரிஞ்சவங்க. ஸ்னேகா இங்கதானே வேலை பாக்குறா, அதனால அந்த இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா இங்க வருவான். ரெடியா இருங்க. இனிமே ஸ்னேகா ஆட்டம் போடவே முடியாது, அடங்கிதான் போணும். ஏன்னா ஸ்னேகா யார தலையில தூக்கி வச்சு ஆடினாலோ அந்த ராஜி நடத்த கெட்டவன்னு தெரிஞ்சு போச்சு. ராஜி நடத்த கெட்டவளா? ஆமா மேடம், ராஜிக்கு ஒரு மக இருக்கா. அவ எனக்கும் அவளுக்கும் பிறந்தவன்னு ஷியாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா ராஜி அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல, என் மேல ஷியாம் பழி போடுறாருன்னு சொல்றா. அத நிரூபிக்கிறதுக்காக டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. ரிப்போர்ட் என்ன வந்திருக்கு தெரியுமா? ஷாம் சொன்னது பொய்ன்னு வந்திருக்கோம். அங்கதான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு மேடம். சுஷ்மாவோட டிஎன்ஏவும் ராஜியோட டிஎன்ஏவும் ஒத்து போகுது. ராஜியோட மக தான் சுஷ்மான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை என்னால நம்பவே முடியல. நானும் ராஜி இத்தனை வருஷமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இப்படி ஒரு விஷயம் நடந்தது எனக்கு எப்படி தெரியாம போச்சு? கர்ப்பத்தை மறைக்க முடியுமா? யாருக்குமே தெரியாம புள்ள பெத்துக்க முடியுமா? ராஜி அப்படிதான் சொல்லிட்டு இருக்கா மேடம். ஆனா ஸ்னேகா ராஜி மேல விழுந்த கலங்கத்தை தொடைப்பேன்னு சபதம் எடுத்திருக்கா. அது அவ்வளவு ஈஸி இல்லையே. இருக்கிற பிரச்சனையில ஸ்னேகாக்கு இது வேற புது பிரச்சனையா? எனிவேஸ், இட்ஸ் a good news to us. மேடம், ராஜி சுத்தமானவன் நிரூபிக்கிறதுக்காக ஸ்னேகா கண்டிப்பா உங்ககிட்ட வந்தே ஆகணும். இங்க ராஜிக்கு மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கும் போது ராஜியோட மகத சுஷ்மான்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்பதான் ராஜிக்கும் ஸ்னேகாவுக்கும் நடுவுல பெரிய விரிசல் வரும். யாரது? யார் சார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? சார் தான் மயில் வாகனம். கதிர் கேஸை டீல் பண்ற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். குஷி, கொஞ்சம்டா.
போதும் சித்தி. கொஞ்சம் ஒரு வாய். இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டே நிறைய ஊட்டி விட்ட. இப்படியே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா யானை தாத்தா மாதிரியே அப்படியே குண்டா வாங்குவ. பெரியவங்கள அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். இந்தா நீ முதல்ல இந்த ஒரு வாய் சாப்பிடு. தாத்தா நான் போதும்னு சொல்றேன், சித்தி கேட்கவே மாட்டாங்க. குழந்தை போதும் சொல்றது இல்ல, விடுமா. குட்டி வாங்க. இல்ல மாமா, அவ அப்படிதான் சொல்றா, ஆனா சாப்பிடவே மாட்டேங்கிறா. தாத்தா நான் டயட்ல இருக்கேன். 0 சைஸ் ஆகணும்ல. அது என்ன 0 சைஸ்? ஐயோ தாத்தா இது கூட தெரியாதா? தெரியாதே. வாயடி, சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ சித்தப்பா, தாத்தாக்கு எதுவுமே தெரியல. ஃபேஸ்புக் ட்விட்டர் எதுலயுமே அக்கவுண்டே இல்ல. செல்ஃபிக்கு போஸ்ட் கொடுக்க சொன்னா பேன் கொடுக்கறாரு. தாத்தா டிவி எல்லாம் பார்க்கவே மாட்டியா? அப்டேட்டே ஆக மாட்டீங்கடா. நான் டிவி எல்லாம் பார்க்கறது இல்லம்மா, பேப்பர் படிக்கிறதோட சரி. பா அவ ஏதோ கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களும் அதுக்கு போய் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. வால் ஆயிட்டா. இவ இருக்கிறதுனால வீடு கலகலப்பா இருக்கு. இனிமே வெறிச்சோடி போகுது. அத்தை கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏமா ராஜீவ் உள்ள இருக்கானா? அவனை வர சொல்லு. லேட்டானா அந்த 2 எழுத்துக்காரி ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சிருவா. வா டாடி. இல்ல அவளை விட்டுட்டு போ, இல்லனா சாப்பிட மாட்டா. நீ போ. சரி அண்ணே. அண்ணே குஷியா அப்பா எதுக்குப்பா பேகு? அது நம்ம ரெண்டு பேரும் இப்போ வெளியில போறோம். வெளியில போயிட்டு உனக்கு நிறைய பொம்மைகள் எல்லாம் வாங்க போறோம். அதெல்லாம் வாங்கி பையில வச்சு பத்திரமா கொண்டு வரணும்ல. அதுக்கு பொம்மைகள் வைக்கிறதுக்கு தான் இந்த பை. போலாமா? பாச்சலாம் வா. நான் வரமாட்டேன். நீ என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறல, நான் வரல. அப்படி சொல்லக்கூடாது கண்ணு. இப்ப நீ வந்தல, இதே மாதிரி அடுத்த வாரமும் அப்பா வந்து உன்னை கூட்டு வந்துவேன். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான். இல்லப்பா, நான் உன் கூட தான் இருப்பேன். எனக்கு அந்த வீடு பிடிக்கல. அம்மா அடிக்கிறாங்க, தாத்தா திட்டுறாரு. நான் அங்க போக மாட்டேன். பாப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணு. கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துருக்காங்கல்ல, அடுத்த வாரம் உன்னை கூட்டு வந்துருவோமா? வாடா செல்லம். சித்தப்பா சொல்லு சித்தப்பா. அப்பா நீ சொன்ன கேப்பாருல. நான் இங்கே இருக்க சித்தப்பா. உன்னையும் சித்தி தொந்தரவு பண்ண மாட்டேன். யாரையும் கிண்டல் பண்ண மாட்டேன் சித்தப்பா. ப்ளீஸ் சித்தப்பா, நான் இங்கே இருக்க சித்தப்பா. குஷி அழாதடா. சித்தப்பா சொன்ன கேப்பல்ல. இப்ப போனா நெக்ஸ்ட் வீக் டேடியை கூட்டு வந்துடுவார். சரியா? அழக்கூடாது. குஷி சித்தி நீ யாரு கேளு சித்தி. நான் இங்கே இருக்கேன். எனக்கு அங்க போக பிடிக்கல. நான் உன் கூடயே இருக்கேன். நான் இனிமே டிஸ்டர்ப் எல்லாம் பண்ண மாட்டேன் சித்தி. ப்ளீஸ் சித்தி, நீ யாரு அப்பா கிட்ட சொல்ல. செல்லம், நீ என் தங்கம் இல்ல. அடுத்த சண்டே நீங்க வந்துருவேடாமா? தாத்தா நான் உன்னை கிண்டல் எல்லாம் பண்ண மாட்டேன் தாத்தா. ப்ளீஸ் தாத்தா, எனக்கு அந்த யானை தாத்தாவை பிடிக்கல தாத்தா. உன்னதான் பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் தாத்தா, நான் இங்கே இருக்கேன். என்ன அனுப்பாத தாத்தா. பாட்டி நான் இனிமே உன் கூட சண்டை போட மாட்டேன் பாட்டி. இது சமைச்சு கூட அது சமைச்சு கூடன்னு கேட்க மாட்டேன் பாட்டி. உன்னை டார்ச்சர் எல்லாம் பண்ண மாட்டேன் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி, நீ யாவது சொல்லு பாட்டி அப்பா கிட்ட. ப்ளீஸ் பாட்டி, அப்பா கிட்ட சொல்லு பாட்டி. அப்பா நீ சொன்ன கேப்பார் பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. அம்மா நீ வந்துட்டா செல்லம். இல்லைன்னா உங்க அம்மா பிரச்சனை பண்ணுவாடா. அடுத்த வாரம் வந்துடலாம். நீ வா. பாப்பா நீ இப்படியே சொல்லி என்னை ஏமாத்துற. நான் வரல. பாப்பா போக மாட்டேன். பாப்பா போக மாட்டேன். நான் வரல. உனக்கு அங்க போக பிடிக்கலடா. உனக்கு அங்க போக பிடிக்கல. பிடிக்கல. எனக்கு அது போதுடா. நான் அனுப்ப மாட்டேன். என் பொண்ணு அனுப்ப மாட்டேன். யார் வந்து கேட்டாலும் சரி, என் பொண்ணு அனுப்ப மாட்டேன். எந்த கோர்ட்டு என்ன பண்ணுது நான் பாத்துறேன். என் பொண்ணு அனுப்ப மாட்டேன். மாமா
மாமா என்ன பேசுறீங்க மாமா? நான் எதுக்கு அனுப்புனேன் என் பொண்ண? மாமா தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாதீங்க. நீங்க முதல்ல அவளை விடுங்க. விடுங்க. ஒரு நாள் அவ நம்ம கூட இருந்து நமக்கு கொடுத்த சந்தோஷம் அடுத்த 6 நாளைக்கு தாங்கும். அதுக்குள்ள அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துற போது இவன் நம்மளை தேடி வந்துட போறா. நீங்க தயவு செஞ்சு எமோஷனல் ஆகாதீங்க. நீ என் தங்கம் இல்ல. எனக்கு அம்மா வேணும் சித்தி, நீ தான் வேணும். ஏன் நான் சொன்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, நான் போக மாட்டேன். நான் சொல்றத கேளுடா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ என் செல்லம் இல்ல. உன்னோட ஸ்கூல் புக்ஸ், யூனிஃபார்ம் எல்லாமே அம்மா வீட்ல தானே இருக்கு. நீ ஸ்கூலுக்கு போனா தானே நாளைக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளாகி, ஏய் நீ சித்திய ஃப்ளைட்ல கூட்டிட்டு போறேன்னு சொன்னியா இல்லையா? சொன்னேன். நிறைய பணம் சம்பாதிச்சு எனக்கு தரேன்னு சொன்னியா? சொன்னேன். அப்போ ஸ்கூலுக்கு போலனா எப்படி கிடைக்கும்? என் தங்கம், நீ அம்மா கூட தான் இருக்கணும். ஸ்கூலுக்கு போகணும். அடுத்த சண்டே நானே வந்து உன்னை கூட்டிட்டு வரேன். ப்ராமிஸ். ஓகேவா? சரி, அம்மா கிட்ட உன்னை யாரு போ சொன்னா? நீங்க தான் சொன்னீங்க போ. நான் தானே சொன்னேன். இப்பவும் நான் தான் சொல்றேன். அம்மா வீட்டுக்கு போ. நீ அம்மா கூடவே இரு. சண்டே நான் உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகேவா? இப்படி இல்ல, சிரிச்சுக்கிட்டே சொல்லு. நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்லு. போ, சித்தப்பாவை ஹக் பண்ணு. என்ன கண்ணா? நான் போணுமா? கிஸ் வேணுமா? அழாத சித்தப்பா. வாங்க வாங்க வாங்க, தாத்தா கிட்ட வாங்க. தாத்தா என்ன தூக்கு. பாய் தாத்தா. போயிட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துருவேன்னா? சரிடா. போடா, பாட்டிக்கு பாய் சொல்லு. குஷி. பாட்டி. பாய் பாட்டி. பாய்டா. இங்க பாரு, அப்பா கிட்ட நல்லா சிரிச்சுக்கிட்டே ஹக் பண்ணி பாய் சொல்லணும். ஓகே? போ. அப்பா. அம்மா. பாய் பா. பாய்டா கண்ணா. அப்பா உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு வாரம் முடிச்சு ஓடி வந்துடணும். ஓடி வந்துடணும். அழாத ஜீவா, அழாத. போலாமா? பாய் எல்லாருக்கும் பாய். போயிட்டு வரேன்.